இன்னைக்கு என்ன அப்படின்னா, நான் வந்து என்னதான் எங்கள் அம்மா இப்படி என் கிச்சன் ஓனரம்மா அப்படின்னு நான் வந்து எல்லா குறையாக சொன்னாலும், என்னோட குழந்தைய கொஞ்ச நேரம் வந்து யாராவது வச்சுக்கோங்க, நான் வீடியோ எடுக்கிறேன், இல்லை நான் வந்து கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறேன், இல்லை நான் ஏதோ ஒரு வேலை அப்படின்னா சமைக்கும் போது அப்படின்னா கைமாற்றி விடுறது அவங்க கிட்ட தான். ஆக்சுவலாக என்கிட்ட விட அவங்க கிட்ட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பான். எங்கள் அம்மா கிட்டையாகட்டும், என் மாமியார்கிட்டையாகட்டும், தாத்தா பாட்டிகிட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். எங்கள் அப்பாட்டையும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பான். எங்கள் அப்பாட்ட இப்படி வணக்கம்லாம் வச்சுட்டு இருப்பான். அதுவே புதுசாக இருக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வயசாகும் போது பெரியவங்களை வந்து தனிமையும் வெறுமையும் துரத்தும். அவங்க லைஃப்ல இனி என்னடா பண்ண போறோம், நம்ம எதுக்கடா இருக்கோம் அப்படின்னு தோணும்போது அந்த குழந்தைங்க தான் அவங்களோட சந்தோஷம். உங்க குழந்தைய ஒரு அரை மணி நேரம் அவங்க கிட்ட விடுறதுல நீங்க கிரீட ஒன்று பெருசா குறைஞ்சல, மிஞ்சி போனா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, அவ்வளவுதானே. அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து பண்ணுவாங்க. ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, அதாவது தன்னோட குழந்தைகிட்ட வந்து காட்டுற கண்டிப்பை வந்து எப்போவுமே தாத்தா பாட்டிக்கு வந்து தன்னோட பேர குழந்தைகிட்ட வந்து காட்டவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. உண்மைதானே அது? இன்னைக்கு ஏன் சொல்றோம் அப்படின்னா, நாங்கள் கண்ணால பார்த்தோம். கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட வளர